கவுன்சிலிங் ஹாலில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சர்டிஃபிகேட்டில் பெரிய மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ரீஅப்லோட்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால் பெரிய மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் சின்ன மிஸ்டேக் இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த மிஸ்டேக்கை உங்களால் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்தராக உங்களை கவுன்சிலிங்கில் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற நாளில் அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அலாட்மெண்ட் ஆர்டர் தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்டோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டை கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ தருவாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ண பிறகு தான் அவங்க லிஸ்ட்டே ஃபைனலைஸ் பண்ண முடியும். இது காமனாக இந்த கவுன்சிலிங் மட்டும் ஜேஏ கவுன்சிலிங் மட்டும் கிடையாது. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லா கவுன்சிலிங்குமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க.